ஏங்க வீட்டுக்காரர் வேலை விட்டு வந்துட்டாரு. மணி 7 மணி ஆகுது. வர டீ போட்டுக்கிட்டு எனக்கு வாமாண்டாரு. வர டீயை மட்டும் கொடுத்தா எப்படி இப்போ 8 9 மணி ஆகும் தோசை இட்லிலாம் சுட்டு சாப்பிட்றதுக்கு. 7 மணிக்கு வந்தவருக்கு வேலை விட்டு வந்தவருக்கு வெறும் டீயை மட்டும் போட்டு கொடுக்கக்கூடாதுன்னு எங்கடா அந்த பச்சையை காணாண்டார். மிளகாயை கீறி மிளகா பச்சி போட்டேன். வீட்டுக்காரர் அம்மா எல்லாரும் சந்தோஷமாக தின்னுட்டாங்க. ஆனால் நண்டு வருங்க, நண்டு என் மக பூச்சாவை உரிச்சு உரிச்சு தின்னு பார்த்துருக்காங்க. அதில் ஒரு பீஸ் வாய்க்குள்ள போய் இது உரைச்சிருச்சான். ஒரே அழுக. அப்பாவுக்கு மட்டும் மிளகா பச்சி பண்ணி கொடுத்துருக்கீங்க. நான் அந்த பச்சியை திட்ட எனக்கு உரைக்காதா? சின்ன பிள்ளைக்கு உருளைக்கிழங்கு பச்சி போடணும், இல்லைன்னா வாழைக்காய் பச்சி போடணும், உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு அறிவா பேசுது. சரி விடுங்க, குழந்தை எம்புட்டு அறிவா பேசி பிடிச்சிட்டு வாழைக்காயை அப்படியே நறுக்கி இந்தா பச்சையை போட்டு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். போய் பிள்ளைகளுக்கு போய் கொடுப்பான். பிள்ளைய கேட்குறத செஞ்சு கொடுக்கணும்லங்க. வெள்ளனையே சாப்பிட்டு வெள்ளனையே எதுன்னா வெள்ளனே பசிச்சிடும். அதனால வந்தவொடனே ஸ்நாக்ஸை செஞ்சு அதை கொடுத்துப்புட்டு அவங்கள ஏதாச்சும் ஒரு பச்சை எடுத்து கடிச்சிருவோன்னு பார்க்குறேன். எல்லாமே கழுது சுடுது. ஆறுன பச்சை இல்லை. சரி மிளகா பச்சை கடிக்கிறேன். உரைச்சிடாதீங்க மிளகா. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பஜ்ஜி சுட்டு திங்கிறதும் வடையை சுட்டு திங்கிறதும் என்ன முடியுமா ஒரே ரகலையாக இருக்கும் கூட அப்படின்னு நினைப்பையா. என்னன்றது இதுதான் குடும்பம் நடத்துறது, இதுதான் குடும்பம். வாங்க போய் நண்டுட்டு போய் கொடுப்பா. எப்படி சந்தோஷப்படுத்துக்கிட்டு வாங்க. பின்னாடி வாங்க. இது சிமாப்பா எப்படி இருந்துச்சு பச்சி சொல்லுங்க. வரட்டி எப்படி இருந்துச்சு? எனக்காக வர காப்பியை வச்சிருக்காங்க. எனக்கு சூடா குடிக்கிறது பிடிக்காது. ஆறுறது லேட்டு சூடு இருக்கணும், இல்லைன்னா நாக்கு துரு துருணும். எப்படித்தான் சுட சுட குடிக்கிறாங்க. சீமாப்பெல்லாம் அப்படியே ஆத்துல தேவையில்லை, அப்படியே கொடுக்கலாம், குடிச்சிடுவாரு. வரட்டி மிளகா பச்சி பிடிக்குமா? லைக் பண்ணுங்க. வரட்டி வந்து இது நல்ல இனிப்பாகவும் நல்லா இருக்கு, கசப்பில்லாம. இப்படித்தான் நாங்க 10 மணிக்கு வீட்டுல போய் தூங்க இருந்தா வீட்டுக்குள்ள போவோம். அது வரைக்கும் வெளியிலேயே அப்படியே கிடப்போம். நானே தோசையை சுட்டு சாப்பிட்டுட்டு முன்னாடியே பேசிக்கிட்டே கிடப்போம். டிவி பார்க்கறது போன் பார்க்கறது ஒன்றது அப்படிலாம் இல்லை. மனசை மக்கண்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க. ஆத்தா கல்யாண சட்டியே பச்சி லைக் பண்ணுங்க. ஆத்தாக்களா டீ குடிங்க. தாங்க டீ குடிக்கிறீங்களா? தள்ளி தள்ளி இருக்கிய. எப்போ பார்க்க வந்தீங்கன்னா சுடுத்தாரு. கடைக்கு வாங்க, எல்லாரும் சுடுத்தாரு.